ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை செல்லும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் பாம்பன் பாலம் பகுதியில் 5 மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து சேது எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றிரவு வழக்கம் போல் சென்னை புறப்பட்ட நிலையில் பாம்பன் பாலம் முகப்பு பகுதியில் திடீரென நிறுத்தப்பட்டது. கடற்பகுதியில் காற்று மணிக்கு 67 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதால் பாலத்தின் மேல் ரயில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் மதுரை, திருச்சி, சென்னை செல்வதற்காக அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். 5 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் பெட்டிகளில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். ரயில்வே துறை சார்பில் எந்த மாற்று ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 8:20க்கு இந்த வண்டி ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பிச்சு. அதாவது நாங்கள் ஒரு 2-3 பேர் எங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆளை நாளைக்கு கரெக்டாக ஒரு 12:30க்குனா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். நாளைக்கு ஃப்ளைட் அவருக்கு. அதாவது வந்த இடத்துல இந்த மாதிரி பாம்பனில் காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிறனால வண்டி நிற்கிது, கிட்டத்தட்ட பல மணி நேரமாக நிற்கிது. ஆனால் அதுக்குள்ளே ரீசன் இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஏகப்பட்ட பேசஞ்சர் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காப்புல. அவங்களுக்கு என்ன சூழ்நிலைங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நடவடிக்கை என்ன எடுத்திருக்காப்புல, என்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாது. சென்னைக்கு அவசரமாக இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கேன். இன்டர்வியூக்கு போனால் தான் வேலை கிடைக்கும். நல்லா 9 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும். ஆனால் இவ்வளோ நேரம் வரைக்கும் ட்ரெயின் பல மணி நேரம் 4-5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் ட்ரெயின் கிளம்பவே இல்லை, இங்கேயே நிற்கிது. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டோம்னா ஸ்டேஷன் மாஸ்டர் ஆளை காணோம். டிடிஆர்கிட்ட கேட்டோம்னா போகும் சொல்கிறாரு. ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஃபுட்டும் நாங்கள் ராம்நாட்டில் போய் வாங்கலான்னு பார்த்தோம். ஃபுட்டும் இல்லை, வாட்டரும் இல்லை. குழந்தைங்கள்லாம் அழுதுட்டுருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க.